இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்திங் விச் இஸ் ஸ்பெஷல் டு மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் வந்து ஷர்ட்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் எப்போவுமே வந்து இந்த மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு சூட் இதெல்லாம் போடுற மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன் வரும். அண்ட் வேறஸ் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு இருக்கிறப்ப வந்து அப்படியே நம்ம லுங்கி டான்ஸ் தான் போடுவீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம எடுத்து செய்ய போகிறோம். ஸோ அது வந்து சம்திங் நியூ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் செய்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த விஷயத்தை வந்து நல்ல திறமையாக கற்றுக்கணும், அந்த விஷயத்தில் வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும், ஸோ நமக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ப்ரைமரியாக ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்ம வந்து சிவில் இன்ஜினியர், நம்ம வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ப்ரைமரியாக நம்ம யார் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நம்ம பெஸ்ட்டாக செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா வந்து நம்ம 9 to 5 வந்து நம்மளை மானிட்டர் பண்ணி நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறதுக்குனே ஆளுங்க இருப்பாங்க. அவங்களோட வேலையே வந்து நம்ம விஷயத்தை செய்கிற விஷயத்த நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக யாரோ ஒருத்தங்க பே பண்ணி மேனேஜரோ இல்லை டிஎல்லோ ப்ராஜெக்ட் மேனேஜரோ டெஸ்டரோ யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக நீங்கள் வந்து எந்த ஆஃபீஸ் போனாலும் கைஸ், நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருங்க, ஆர்கிடெக்டாக இருங்க, ஐடியில் இருங்க, ஐடி செக்யூரிட்டியில் இருங்க, நெட்வொர்க் இன்ஜினியராக இருங்க, நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் சரி, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆரம்பிக்கிற கரியர் ஒரு 22 வயசு 23 வயசில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 30 வயசு 35 வயசு ஈவன் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மென்டார் பண்ணுறதுக்கு, உங்கள் வேலையை கரெக்டாக நீங்கள் செய்யலைன்னா உங்களை வந்து சொல்கிறதுக்கு, நீங்கள் செய்கிற வேலையை பெட்டராக எப்படி செய்கிறது, உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், அடுத்து என்ன படிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ இந்த சேனலோ இல்லை நானோ இல்லை என்ன மாரி சொல்கிறவங்களோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை கிடையாது. உங்கள் ஆஃபீஸ்லேயே அந்த ரீசோர்ஸஸ் இருப்பாங்க, உங்கள் ஆஃபீஸே அதை பே பண்ணி உங்களை க்ரூம் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி. அதில் வந்து சொதப்பாதீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆக்சுவலி உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ரீசோர்ஸஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் யார் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து நார்மலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு அது செஞ்சாலே போதும். நம்ம ஒரு ரெகுலராக வந்து ஒரு சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு கார் வாங்கி நம்ம ஒரு ரெகுலரான ஒரு டெம்ப்ளேட் லைஃப்பை நம்ம வாழ்கிறதுக்கு வந்து அது போதும். ஸோ அதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நம்ம அதையும் தாண்டி வந்து லெட்ஸே நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரி ஏதோ ஒன்று சாதிக்கணும். நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்து வேறு மற்றவங்க வந்து ரெகுலராக செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலியில் யாருமே இந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடாது, நம்மளுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு முத்திரையை பதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போ நம்ம வந்து இந்த ப்ரைமரியாக ஒரு விஷயம் செய்கிறோம் பாருங்கள், அதில் நீங்கள் எவ்வளோ செஞ்சு யார்கிட்ட எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்குன்ட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுங்கள், கூகுளில் ஒர்க் பண்ணுங்கள், அதே ஃபேஸ்புக் கூகுளில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் மாதம் வந்து 100-200 பேர் போயிடுவாங்க, 100-200 பேர் புதுசாக வருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கரியர் வந்து 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து வெளியில் வரப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல்லேருந்து. ஸோ அதனால் இட் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ இட் டசன்ட் கிவ் யூ யுவர் ஐடென்டிட்டி. மார்க் ஜுகம்பர்க் சொன்னார், ஓகே ஃபேஸ்புக் என்னோடது அப்படின்னா வந்து இட் இஸ் ஆக்சுவலி சம்திங் விச் இஸ் ரிமார்க்கபிள். ஸோ நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட உழைப்பில் நம்ம பார்ட்னர்ஷிப் தான் எடுத்துக்கணும் அதில். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஃபவுண்டர் அந்த லெவலில் வேணால் நம்ம போக முடியுமே தவிர we can never be the founder. நம்ம அந்த முற்றுப்புள்ளி நம்ம வந்து ஃபஸ்ட்டு புள்ளி நம்ம வைக்கல. ஸோ தட் இஸ் அ திங். ஸோ அதனால் நம்ம இந்த சைடு ஹசில், ஸோ அதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம், எக்ஸ்ட்ராவாக படிக்கிற இந்த விஷயம் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கும், நம்மளுக்கு இன்னொரு பேசிவ் இன்கம் கொடுக்கும், நம்மளுக்கு இன்னொரு ஐடென்டிட்டி கொடுக்கும். அப்படின்னு வரப்போ நீங்கள் அதை ஆர்டினரியாக செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் நாட் கிரியேட் அன் ஐடென்டிட்டி. ஸோ நீங்கள் ஒரு 10 வருஷம் வந்து ஒரு கம்பெனியில் LNT அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போய் ஆக்சுவலாக ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் நீங்கள் பண்ணலாம், இன்னொரு கம்பெனியில் போய் அதேமாதிரி சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணலாம். பட் சைடில் வந்து நீங்கள் உங்கள் சிவில் இன்ஜினியர், பட் நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படிக்கிறேன், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் படிக்கிறேன். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் இந்த உலகம் உங்களை வந்து நம்பணும், மதிக்கணும், அதுக்கான ப்ரெஸ்டீஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் யுவர் ஆண்ட்ராய்டு டெவலப்பர். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் 2-3 ஆப் பண்ணணும், இல்லை வந்து ஏதோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் பண்ணுற கம்பெனிஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணணும், ஒரு சைடில் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி நம்மளை நம்பி ஒருத்தங்க வந்து நம்ம உழைப்புக்கு ஒரு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து வி பிகமிங் அ ப்ரொஃபஷனல். ஸோ அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப, ராகுல் யுவர் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது என்ன அப்படின்னா வந்து என்னால் எல்லா விஷயமும் செய்ய முடியும், ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நான் பெஸ்ட்டு கிடையாது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் கசின் சொல்லுவாங்க, அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் என் டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான், ராகுல் உனக்கு வந்து யூஆர் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் பட் யூஆர் நாட் அ மாஸ்டர் ஆஃப் யூஆர் நாட் மாஸ்டர் ஆஃப் எனி திங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அப்போ வந்து எனக்கு அதை காம்ப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்க முடியாது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க நினைக்கிறாங்க நான் வந்து ஃபிசிக்ஸில் வந்து பெஸ்ட் கிடையாது, 100 வாங்குறதில்ல, மேக்ஸில் 100 வாங்குறதில்ல, அண்ட் பட் எல்லா விஷயத்துலையும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க எனக்கு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து நான் அறகுறை இடத்துல இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கல அண்ட் நுனிப்புல் மேற இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம என்னை நோக்கி கமெண்ட்ஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து, அதாவது என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா எனக்கு நிறைய விஷயத்தை பற்றி படிக்கணும், நிறைய டிஃப்ரெண்ட் விஷயத்தை படிக்கணும். அதே சமயத்தில் அந்த விஷயத்தில் நான் அறகுறைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ அதுதான் வந்து என்னோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் எப்போவுமே ஒரு 2-3 என்சைக்ளோபீடியா இருக்கும், என் பேக்கில் ஒரு டிக்ஷனரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் எப்பவுமே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். அண்ட் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு நோட் புக்கே இருக்கும். ஆக்சுவலி அது தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதில் என்னென்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் பெரியவன் ஆனதுக்கப்புறமும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், அந்த விஷயம் நான் சொன்னால் யாருக்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற தோன்ற விஷயம் என் கிளாஸில் என் டீச்சர் சொன்னது அது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு குட்டி நோட் புக்கில் எழுதி வச்சிருக்கேன். அது மாதிரி நிறைய நோட் புக்ஸ் இருந்துச்சு, ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது. அது ஆக்சுவலி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் அந்தமாரி ஒரு விஷயம் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் வந்து நான் அந்த ஒரு ஸ்கூல் டைம் ஒரு +1 +2 காலேஜ் அந்த டைம் வரப்பே வந்து எனக்கு ஒரு விஷயம் கிளியராக பட்டது என்ன அப்படின்னா வந்து தெர் இஸ் பீப்புள் ஹூ ஆர் மெச்சூர்ஸ், தெர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்னு வச்சுங்களேன், உங்கள் சொந்தக்கார பையனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ கூப்பிட்டு மச்சான் வந்து ரிப்பேர் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பண்ணுவாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு வந்து ரியலாக ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் வந்து காசு கொடுத்து வரவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ண சொன்னு வச்சுங்களேன், இவனுக்கு கம்மி இவங்களுக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒப்பிடுவோம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா வந்து அவங்க வந்து செய்யறதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம், இவங்க வந்து செய்யறதுக்கு நம்ம காசு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ஹீ ஸ்டில் அன் ஆமெச்சூர், ஆனால் அவர் வந்து ப்ரொஃபஷனல். ஸோ இதுதான் நடந்துச்சு. நான் வந்து எல்லாத்துக்கும் போய் கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் இருப்பேன். பட் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நம்மளுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் ஒத்துப்பாங்க, அவங்களோட பெட்டராக தெரியும்னு ஒத்துப்பாங்க. பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அப்போ நான் பண்ண ஒரு டிசிஷன் சேஞ்ச் என்ன அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டர்லாம் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் கார்டு இருக்கும், அல்டிமேட் கேமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் கார்டு நானே ஒன்று பண்ணி அதில் என் நம்பர் எல்லாத்தையும் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். கம்ப்யூட்டர் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு கன்சல்ட்டிங்க்கு வந்து ஃப்ரீ தான், அது என்ன ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு ஃப்ரீ தான், அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன ப்ரௌசிங் சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தாம்பரம் டு டி நகர் வரைக்கும் கூட சின்ன சின்ன ஒர்க்கு நான் டிவி50 எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன். எனக்கு அது ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா வந்து சில நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் தாம்பரம் பல்லாவரம்லாம் போயிட்டு வருவேன் டிவி50 வந்து மைலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ தட் இஸ் ஓகே. பட் ஆனால் அது நான் போயிட்டு வரதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours ஆகிடும். அவங்க வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. லெட்ஸே என்ன ஒரு 200 100 அந்த மாதிரி தான் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. காசு முக்கியம் கிடையாது. நம்மளோட வேலையை நம்பி ஒருத்தவங்க ₹1 கொடுக்குறாங்கல்ல, என்ன நான் ப்ரொஃபஷனலாக ஆக்கிக்கிறேன்ல, ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து அந்த இடத்துல தான் அதை தான் நான் செய்யணும்னு நினச்சேன். அதே தான் இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் வந்தப்போ நான் பண்ணது வந்து சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் மைனிங். அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது ஐடியில். ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தா மட்டும் போதாது, சரியா? ஸோ படித்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் என்னை நம்பி வர ஒருத்தவங்க சேலரி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் நம்மளை ஒத்துக்கும். அதை ஒத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கே வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம என்ன தான் திறமைசாலியாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த உலகம் அங்கீகரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த ஒரு அப்ரூவல் ரேட்டிங் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ அப்புறம் தான் வந்து சிவில் இன்ஜினியரிங்லையும் போயிட்டு ஐ ஏர்ன்ட் வெரி வெல். ஸோ நல்ல பொசிஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஃபைபர் ஆப்டிக்ஸு, டெலிகம்யூனிகேஷன் சைடு அதையும் லேர்ன் பண்ணி அதுலேயும் ஒரு நல்ல பொசிஷனில் போய்ட்டு ஒர்க் பண்ணேன். என்னோடய ப்ரொஃபைல் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்னோட டைம் லைன் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ஐடி. ஸோ ஐடிலையும் வந்து டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பொசிஷனுக்கு போய் அதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணேன். ஸோ அதாவது டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ப்ரொஃபைலில் போய்ட்டு ஸோ ஐ ஏர்ன்டு டீசென்ட்லி. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து என்னோடய லைஃபோட என்டையர் லைஃபோட அச்சீவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன கோட்டை நான் மாற்றணும் அப்படின்றதுலாம் தான் இருந்துச்சு. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்ட்டு மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் என்னோட கோட் என்ன பார்த்தா என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபியூ, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்றது தான் என்னோடய கோட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி. அதாவது நான் வந்து சில விஷயத்தில் மாஸ்டராக இருக்கணும், நிறைய விஷயத்தில் ஜாக்காக இருக்கணும். ஸோ நிறைய விஷயத்தில் அதாவது நரி, ஜாக்னா நரி. ஸோ நிறைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் தந்திரமாக ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை கற்றுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, ஸோ அந்தமாரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய லைஃபோட ஒரு 35 வயசு வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணணும், இந்த பேரை தான் அச்சீவ் பண்ணணும். ஏன்னா ராகுல் யார் அப்படின்னா வந்து எனக்கு இந்த பேர் தான் சொல்லணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து நம்ம இந்தமாரி ஒரு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் பண்ணுறப்ப அந்த குவாலிட்டி, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸு, அந்த ஒரு கேலிபர் பொட்டென்ஷியல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் இது வந்து
ஒன் ஆஃப் மை ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப் ட்ரைங் டு ஐடென்டிஃபை மை ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 35 இயர்ஸ் வரைக்குமே இந்த ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் திஸ் இஸ் சம்திங் சார்ட் ஆஃப் மை மெமரி லேன் கூட சொல்லலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். இந்த கொரோனா 2-3 வெர்ஷன் 3.2லாம் வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். அண்ட் லெட்ஸ் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ.